100% 100% கொடூர விஷத்தால செய்யப்பட்டதுன்னா உங்களால் நம்ப முடியுமா? பழனியில் முருகன் சிலை இருக்கிறதுக்கு காரணமே இவர் தாங்க. இவர் பார்த்தீங்கன்னா சித்தரை பற்றி சிம்பிளாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துட்றேன். சித்தர்னா யாருன்றதை. இப்போ எப்படி மருத்துவர்கள்னு இருக்கிறாங்களோ அந்த காலத்தில் முன்னாடி காலங்களில் சித்தர்கள் தான் முன்னாடி காலங்களில் மருத்துவர்களாக இருந்தாங்க. பல வகையான மூலிகைகளை வச்சு பார்த்திங்கன்னா மருத்துவம் பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டு இருந்தவங்க தான் சித்தர்கள். ஓகேவா? அதில் பல சித்தர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தவர் தான் இவரோட பேர் பார்த்திங்கன்னா போக்கர் சித்தர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அழைக்கப்படுது. இந்த போக்கர் சித்தர்ன்றவர் தான் பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய சிலையை பார்த்திங்கன்னா உருவாக்குனது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லலாம். பழனி முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய சிலைக்கு ஒரு பேர் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்கங்க. அந்த பேர் பார்த்திங்கன்னா நவபாஷண அப்படின்றது தான் அதோட பேர். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, நவ அப்படின்றது பார்த்திங்கன்னா 9 நம்பரை பார்த்திங்கன்னா குறிக்குமா. ஓகேவா? 9ன்றதை குறிக்குமா. அந்த பாஷணன்றது பார்த்திங்கன்னா விஷத்தை குறிக்குமா. அப்படி சிம்பிளாக சொல்லணும்னா 9 விஷம். அதுக்கு முன்னாடி காலத்தில் சொன்னதாக பார்த்தீங்கன்னா இந்த நவபாஷணம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா முருகன் சிலைக்கு பழனியில் இருக்கக்கூடிய முருகன் சிலைக்கு இந்த ராக்கால என்னமோ ஒரு பூஜையை நடத்துவாங்களாம். எனக்கு கரெக்டாக பேர் தெரியல. அந்த ஒரு பூஜையை பார்த்தீங்கன்னா நடத்தி முடிச்சுட்டு முருகன் சிலைக்கு கீழே ஒரு பாத்திரத்தை வச்சுருவாங்களாம். அதுக்கடுத்து முருகன் சிலைக்கு மேலே உடம்பு பூரா பார்த்தீங்கன்னா சந்தனத்தை ஃபுல்லாக அப்பிடுவாங்களாம், நல்லா தடவிடுவாங்களாம். இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காலையில் கரெக்டாக விடிய காலையில் ஒரு 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா நடைய திறந்து அந்த ஒரு பாத்திரத்தை பார்ப்பாங்கன்னா பாத்திரம் உள்ள பார்த்தீங்கன்னா தீர்த்தம் நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த உடம்புல தடவுன சந்தானத்தெல்லாம் அப்படியே வலிச்சு பார்த்தீங்கன்னா எடுப்பாங்கன்னா அப்போ அந்த சந்தானத்தில் வேர்வெல்லாம் ஒட்டி இருக்குமா. அந்த சந்தானத்தை உடம்புல இந்த சந்தானத்தில் வேர்வு ஒட்டி இருக்குமா. பச்சை கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்வை அந்த சந்தானத்தில் உள்ள அந்த சந்தானத்தை அப்படியே பார்த்தீங்கன்னா உருட்டி பிரசாதமாகவும் அந்த தண்ணியை தீர்த்தமாகவும் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்களாம். 2800 வருடங்களுக்கு முன்னாடி போக்கர் சித்தர் பார்த்தீங்கன்னா இந்த ஜோசியம்லாம் பார்ப்போம்ல, இப்பயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி அந்த காலத்தில் போக்கர் சித்தர் பார்த்தீங்கன்னா ஜோசியம் பார்த்துருக்காரு. அப்போ அவர் ஜோசியம் பார்க்கும்போது எதிர்காலத்தில் மனித இனத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதான். அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து மனித இனம் தப்பிக்கிறதுக்காண்டியா அவர் பார்த்தீங்கன்னா 2800 வருஷத்துக்கு முன்னாடி ஜோசியத்தை பார்த்து இதெல்லாம் பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிற விதமாக ஒரு மருந்தை பார்த்தீங்கன்னா உருவாக்குறாருங்க. 9 மூலிகைகளை கொண்டு 9 மூலிகைகளுமே கொடிய விஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. கொடிய விஷம் நிறைந்த ஒரு மூலிகை 9 மூலிகைகளை வச்சு அரைச்சு அதை ஒரு மருந்தா பார்த்தீங்கன்னா போக்கர்ன்ற சித்தர் பார்த்தீங்கன்னா 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே உருவாக்குறாரு. உருவாக்குனதுக்கு அப்புறம் அவர் யோசிக்கிறாரு, இந்த மருந்து பல பேர் கைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சைடு சோழ பாண்டியர்கள் சண்டை போட இவங்க 2 பேர் கைக்கு இந்த மருந்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதுக்கடுத்து இந்த சுல்தான் காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நுழைய ஆரம்பிக்கிறாங்க இந்தியாவுக்குள்ள. அவங்க இந்த மருந்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா போச்சு. அதுக்கடுத்து வெள்ளைக்காரங்க வந்தாங்க. இப்படி நிறைய பேர் வரனால அவங்ககிட்ட அந்த மருந்து கிடைச்சிருச்சுன்னா இது மனித இனத்துக்கு உதவாது, கண்டுபிடிச்சே வேஸ்டா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா இதுக்கு ஒரு உருவம் கொடுப்போம், அதாவது ஒரு கடவுள் உருவத்தை படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போக்கர் சித்தர் முடிவு பண்றாரு. அது ஏன் அப்படி பண்றாருன்னா, அதாவது அந்த காலத்துல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி கடவுள் தாங்க எல்லாமே. மண்ணை அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க மண்ணெல்லாம் பெரிய ஆளே கிடையாதான், கடவுள் தான் ஃபர்ஸ்ட் தான். ஓகேவா? கடவுள் தான் எல்லாமே கடவுள் தான். அதனால கடவுள் இந்த ஒரு மருந்தாவே இல்லாம மருந்து ஒரு கடவுளா உருவாக்கிட்டோம்னா இதை மருந்தா பார்க்காம எல்லாரும் கடவுளா தான் பார்ப்பாங்க. இது எதிர்கால மனிதர்களுக்கு இது உதவும், கண்டிப்பா உதவும் அப்படின்னு சொல்லிட்டு போக்கர் சித்தர் முடிவு பண்றாரு. அதுக்கு ஒரு 81 சித்தர்களை கொண்டுட்டு 81 சித்தர்களை கட்டி மேய்க்கிறதுக்கு இன்னொரு சித்தரை போடுறாரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா புலிப்பணி. ஓகேவா? புலிப்பணின்ற ஒரு சித்தர். இந்த ஒரு புலிப்பணின்ற சித்தர் தான் 81 பேர்களை கட்டி வைக்கிறாரு. அதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஹெட்டா இருக்கிற போக்கர் சித்தர். இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த 9 மூலிகையை வச்சு உருவாக்குன மருந்தை வச்சு தூளாக்கி அதை பார்த்தீங்கன்னா ஒரு சிலையா செய்யறாங்க. அதுக்கு ஒரு உருவம் கொடுக்குறாங்க. அந்த உருவம் தான் தமிழ் கடவுளான முருகன், அதாவது சிவனோட முதல் மயன். ஓகேவா? முருகனை ஏன் உருவாக்குனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தமிழ்நாட்டில் முருகனுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில்
ரொம்ப ஒரு மரியாதை வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சான். அதனால முருகனே வந்து உருவாக்குன்னு சொல்லி அவர் வந்து பார்த்தீங்கன்னா முருகனை வந்து உருவாக்கி இருக்காரு. அதை கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜோசியம் மூலியமா வந்து பார்த்துருக்காரு. அதாவது வந்து எங்கே வந்து செவ்வாய் கிரகத்தோட ஆதிக்கம் வந்து எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு இந்த ஜோசியம் படி வந்து அவர் பார்த்துட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பழனி மலைக்கு வந்து கொண்டுட்டு போய் அந்த முருகன் சிலையை வந்து பத்திரமா வந்து வச்சு பூஜை நிறைய சயின்டிஃபிக்கான வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா போக்கர் சித்தர்கள் வந்து பார்த்துருக்காரு. முருகன் சிலை அதை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா அந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா 100% மூலிகைகளால் உருவாக்கப்பட்டதுங்க. மூலிகை இலைகளை வந்து அரைச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா சிலையா உருவாக்கியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாறையால் உருவாக்கப்பட்ட ஒரு சிலையை கொண்டு வந்து சாமியை கொண்டு வந்து அதுக்கு ஒரு 1000 வருஷம் நீ தண்ணியை ஊற்றி பால விஷயங்கள் பண்ணி இப்படிலாம் வந்து கும்பிட்டுக்கிட்டு இருந்தாலே அந்த ஒரு சிலையில வந்து சில பாதிப்புகள் உருவாகும். பல பிரச்சனைகள் வந்து அந்த சிலையில வந்து பாதிப்பு உருவாகும், பல பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அந்த சித்தர்களால் உருவாக்கப்பட்ட அந்த மூலிகை சிலைக்கு கிட்டத்தட்ட வந்து அந்த சிலையை வந்து போக்கர்ன்ற சித்தர் வந்து உருவாக்குனார்ல அன்னையிலேருந்து வந்து பூஜை பண்ணிட்டு வராங்களாம். ஆனால் இது வரைக்கும் அந்த ஒரு சிலையில எந்த ஒரு பாதிப்பும் வந்ததில்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு சிலை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மம் வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பழனி கோயிலை யாருப்பா கட்டுனது, அதை யார் கட்டுனது, அதுக்கடுத்து அந்த சிலையில அப்படி என்னதான் மர்மம் இருக்கு, அந்த சிலையில அப்படி என்னதான் இந்த அபிஷேகம் வந்து அந்த இது பண்றாங்க, அந்த ஏதோ மருந்து வருது அப்படி இப்படின்றீங்க, அது என்ன அப்படின்றத நிறைய பேர் கேட்பீங்க. அது டீட்டெயிலாக பார்த்துலாம். சிலையை யார் கட்டுனாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது இந்த ஒரு சிலையை வந்து பார்த்தீங்கன்னா போக்கர்ன்ற சித்தர் கொண்டு போய் வச்சக்கப்புறம் ஆரம்பத்தில் வந்து பழனி மலையில் இருக்கக்கூடிய மலைவாசி மக்கள்கள் எல்லாருமே வந்து கோலாகலமாக வந்து அந்த சிலையை வந்து கும்பிட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லாருமே வந்து நல்லா கும்பிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்து அங்கேருந்து வெளியேற தொடங்கிட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு காலத்தில் வந்து அவ்வளோவா வந்து யாரும் கும்பிடுறது வந்து கிடையாது, மக்களும் யாரும் போய் கும்பிட மாட்டாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேரர் மன்னர் வந்து இருக்கிறாருல, சேரர் மன்னர் வந்து அந்த சைடு வந்து போறாரு, பழனி மலைக்கு வந்து வேட்டையாட போறாருல. வேட்டையாட போறப்ப என்னடா இந்த சிலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட அதுக்கடுத்து நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு என்ன சிலை, இதோட வரலாறுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. கேட்டு அறிஞ்சதுக்கப்புறம் சரி ஓகே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஒரு கோயிலை வந்து உருவாக்குறாரு. அந்த கோயிலை தான் நீங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பழனி கோயில். ஓகேவா? அவர் கட்டின கோயில் தான், சேரர் மன்னர் கட்டின கோயில் தான் பழனி கோயில். அதுக்கடுத்து அவர் வந்து சொல்லிட்டாரு, நீங்க வந்து இல்லை தாராளமாக வந்து நீங்க கும்பிடலாம், அதுக்கடுத்து வந்து நாங்கள் எதுவுமே வந்து கேட்க மாட்டோம், எங்களோட மதத்தை வந்து உங்களுக்குள்ள வந்து நாங்கள் திணிக்க மாட்டோம், நீங்க உங்களோட முருகன் சாமி வந்து நல்லாவே நீங்க கும்பிடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போறாரு. ஆனா இது வந்து 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தான். 16ஆம் நூற்றாண்டுக்கு அடுத்து இந்த சமஸ்கிருதம்லாம் வர ஆரம்பிக்குது. அது வந்ததுக்கப்புறம் ஒரு உத்தரவு வந்து போடப்படுது பழனி கோயிலுக்கு. அதாவது மற்ற கோயில்களில் கும்பிடுற மாதிரியே தான் பூஜைகளை தான் வந்து நீங்க முருகனுக்கு வந்து நீங்க கும்பிடணும் அப்படின்னு வந்து கொண்டு வராங்க. ஆக்சுவலாக வந்து இதில் இன்னொரு மர்மம்ல எனக்கு வந்து ஒரு கேள்வி இருந்துச்சு. அந்த சிலையை வந்து விஷத்தினால தான் உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? விஷ மூலிகைகளை வச்சு தான் உருவாக்கியிருக்காங்க. அப்போ அதை சாப்பிடக்கூடிய பக்தர்களுக்கு ஏன் எந்த ஒரு விஷயமும் வரல? அது ஒரு பாய்சன் சிலை. அப்போ அதை சாப்பிட்றவங்க ஏன் யாருமே வந்து இறந்து போகல, அவங்களுக்கு எதுவுமே ஆகலை. அதாவது நான் ஒரு சில ஆர்டிகளை படித்தேன். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முள்ளால தான் வந்து எடுக்க முடியும், அதே மாதிரி விஷத்தால தான் எடுக்க முடியும்னால அந்த ஒரு விஷத்தை சாப்பிட மூலியமா நம்மகிட்ட இருக்கக்கூடிய பல நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா குணமாயிரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுதான் அந்த ஆர்டிகளை வந்து போட்டுருந்துச்சு. நீங்க இந்த மாதிரி பிரசாதத்தை நீங்க வாங்கி சாப்பிட்டுருக்கீங்களா பழனி கோயிலுக்கு நீங்க போகும்போது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. 2வது விஷயம், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க இப்பதான் கேள்விப்படுறீங்களா அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் கேள்விப்படுறேன். இந்த கண்டசஸ்டின்றதுனால இந்த ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஓகேவா? இன்னொரு ஒரு விஷயம் சொன்னா போக்கருக்கு வந்து அந்த போக்கர் சித்தர் இருக்கிறார்ல, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழனி மலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரட்டாக வந்து ஒரு சமாதி வந்து இருக்கா. அங்கே அவரோட உடம்பு இல்லை, பட் சமாதி ஒரு தொகை இருக்குதா. இங்கே லாஸ்ட்டாக வந்து அவர் அங்கே தான் வந்து தானம் பண்ணாராம், சாரி அது பேர் யானம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாராம், சித்தர் வந்து பண்ணாராம். ஆனால் அந்த ஒரு தொகைக்கு இப்போ யாருமே வந்து போக முடியாது, அவங்க வந்து கூட்டி கிடக்கிறதா தகவல் வந்து கிடச்சிருக்கு. பட் உங்களோட கருத்தை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய். செய்கின் வந்தே மாதரம். பாய். வந்தே மாதரம்.